திருப்புகழ் 318. கனிதரும் கொக்கு கண் செவி வெற்பும் பழனியும் தெற்கு சத்குரு வெற்பும் கதிரையும் சொற்கு உட்பட்ட திருச்செந்திலும் வேலும் கனவிலும் செப்ப தப்பும் எனை சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டு இட்டு கற்பனையின் கண் சுழல்வேனை புனிதன் அம்பைக்கு கைத்தல ரத்னம் பழைய கங்கைக்கு உற்ற புது முத்தம் புவியில் அன்றைக்கு அற்று எய்ப்பவர் வைப்பு என்று உருகா எப்பொழுதும் வந்திக்கைக்கு அற்ற எனை பின் பிழையுடன் பட்டு பத்தருள் வைக்கும் பொறையை என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று உளதோதான் அனநியம் பெற்று அற்று அற்று ஒரு பற்றும் தெளிதரும் சித்தர்க்கு தெளிசில் கொந்து அமலை தென் கச்சி பிச்சி மலர் கொந்து அளபாறை அரவி நுண் பச்சை பொற்கொடி கற்கண்டு அமுதினும் தித்திக்கப்படு சொல் கொம்பு அகில அண்டத்து உற்பத்தி செய் முத்தின் பொலம் மேறு தனிவடம் பொறுப்பு பெற்ற முலை குன்று இணை சுமந்து எய்க்கப்பட்ட முசுப்பின் தருணி சங்கு உற்று தத்து திரை கம்பையின் ஊடே தவமுயன்று அப்பொற்றப்படி கை கொண்டு அறம் 2 8 8 8 வளர்க்கும் தலைவி பங்கற்கு சத்தியம் உரைக்கும் பெருமாளே எப்பொழுதும் வந்திக்கைக்கு அற்ற எனை பின் பிழையுடன் பட்டு பத்தருள் வைக்கும் பொறையை என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று உலகோதான் அந்நியமின்மையை பெற்று நீ நான் என்ற 2 என்ற நிலை இல்லாது எவ்வித பற்றும் இல்லாது நீங்கி தெளிவுடைய உள்ளத்தவர் தெளிந்து உணர்ந்த அறிவின் வடிவான பூங்கொத்துக்கள் அணிந்த அமலை அழகிய காஞ்சியில் பிச்சி மலரை அணிந்துள்ள கூந்தலை உடைய பராசக்தி அறச்செல்வி நுட்பமான பச்சை நிறம் கொண்ட அழகிய கொடி போன்றவள் கற்கண்டு அமுது என்னும் இவை 2லும் மிக்கு இனிக்கின்ற சொற்களை உடைய கொம்பு போன்றவள் எல்லா அண்டங்களையும் தோற்றுவிக்கும் முத்து மேருமலை பொன்மேருமலை என கூறத்தக்கவள் ஒப்பில்லாத மணிவடத்தின் அழகுடைய கொங்கை மலையை சுமந்ததனால் இழைத்து நிற்கின்ற இடையை உடைய இளமை பருவம் உடையவள் சங்குகள் பொருந்தி ததும்பி பரவி செல்கின்ற அலைகளை உடைய கம்பை என்ற ஆற்றுக்கு அருகில் தவத்தை செய்து அந்த சிறப்புள்ள படியை கையில் கொண்டு அறம் 2 8 வளர்க்கும் 32 அறங்கள் காமாட்சி அம்மையின் பங்காளரான சிவபெருமானுக்கு மெய்ப்பொருளை உபதேசித்த பெருமாளே பழத்தை அளிக்கும் மாமரங்கள் மிக்க திருச்செங்கோடும் பழனியும் தெற்கில் உள்ள சுவாமி மலையும் கதிர்காமமும் புகழுக்கு இருப்பிடமான திருச்செந்தூரும் வேலும் கனவிலும் சொல்லி அறியாத என்னை தொல்லை தரும் உடல் சுகத்துக்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் கவர்ந்து கற்பனையிலே நோக்கம் கொண்டு சுழலுகின்ற என்னை புனிதமூர்த்தி பார்வதியின் கையில் விளங்கும் மணி பழைய கங்கைக்கு கிடைத்த புதிய முத்து உலகில் அன்றன்றைக்கு என்று சேமித்து வைக்காமல் இறைவன் திருவுள்ளம் என்ற யாவற்றையும் விட்ட பெரியோர்க்கு சேமப் பொருளாய் விளங்குபவன் என்று எல்லாம் சொல்லி உருகி எல்லா பொழுதிலும் வணங்காத என்னிடம் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் உணர்ந்த பின்பும் என் குற்றங்களை பொருட்படுத்தாது பொறுத்து சம்மதித்து என்னையும் உனது அடியார் கூட்டத்துடன் ஒருவனாய் வைத்து உள்ள உன் பொறுமையை நான் என்ன கூறி புகழ்வது
இத்தகைய நின் கருணைக்கு ஒப்பு ஒன்று உண்டோ? இல்லை என்றவாறு எப்பொழுதும் வந்திக்கைக்கு அற்ற எனை பின் பிழையுடன் பட்டு பத்தருள் வைக்கும் பொறையை என் செப்பிச் செப்புவது? ஒப்பு ஒன்று உளதோதான்? நிச்சயமாக இல்லை.